எண்ணி காலாடிக்கு சிலை அமைத்தீர்கள், பகடை ஒண்டி வீரனுக்கு சிலை நிறுவீர்கள், மணிமண்டபம் அமைத்தீர்கள், அரசு விழா எடுக்கப்படுகிறது. பகடை ஒண்டி வீரர் அருந்ததி சமுதாயத்தைச் சேர்ந்தவன், வெண்ணி காலாடி தேவேந்திர குலவேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்தவன். ரெண்டு பேரும் பூலித்தேவருடைய தளபதிகள். நான் வரவேற்கிறேன், எங்களுடைய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அதை வரவேற்கிறது. ஆனால் பூலித்தேவனுக்கு மொத்தம் தளபதிகள் 14 பேர். நீ ரெண்டு பேர் வெண்ணி காலாடிக்கும் பகடை ஒண்டி வீரனுக்கும் மணிமண்டபம் சிலையும் அரசு விழா எடுத்திருக்கிறார். மீதி 12 தளபதிகள் யார் தெரியுமா? 12 மறவர்கள். அந்த 12 தளபதிகளும் பூலித்தேவனோடு இந்த மண்ணிலே வீரமரத்தை தெரியவர். இந்த 12 பேர்ல ஒருத்தன் பேராது இங்க இருக்க தேவமாருக்கு தெரியுமா? இங்க வந்திருக்கக்கூடிய தேவமாருக்கு பூலித்தேவருடைய 14 தளபதியில பகடை ஒண்டி வீரன் வெண்ணி காலாடியை தவிர 12 பேர் இருக்கான். 12 பேர் மறவர். யாருக்கா தெரியுமா? உனக்கே தெரியாத. அப்புறம் ஸ்டாலினுக்கு எப்படி தெரியும், ஜெயலலிதாவுக்கு எப்படி தெரியும், எடப்பாடிக்கு எப்படி தெரியும்? ஏன் அப்ப பூலித்தேவனுக்கு மட்டும் வச்சுட்டா போதும், மீதி 12 பேரும் மறவர், பூலித்தேவர் தேவர் வச்சுட்டோம். அதனால வேற சாதியில் இருக்க வெண்ணி காலாடிக்கு பகடை ஒண்டி வீரன் மட்டும் உனக்கு தளபதி, மீதி 12 பேரும் தளபதி இல்லையா? அப்ப எவ்வளவு அநீதி இந்த சமுதாயத்துக்கு எதிராக இணைக்கப்படுகிறது.